பட்ஜெட் வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, சில தினங்களுக்கு முன்பாக ரிலீஸ் பண்ணாங்க. பட்ஜெட்டுக்கு வந்து தமிழ்நாடு எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, ஏமாற்றம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பல பேர் எதிர்ப்பு பேசியிருக்காங்க. என்னோட மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் ஏமாற்றம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அண்ணாமலை என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு ஃபோன் எடுத்தால் மோடிக்கு ஹாட்லைன் இருக்குது, உடனடியாக என்னால் பேச முடியும், பேசி கோயம்புத்தூர் மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்னவர் ஒரே ஃபோன் பண்ணக்கூடியவர் இங்கே இருக்கிறவங்க அத்தனையும் பயங்கரமாக ஏமாற்றி இருக்கார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்னா, 100 திட்டங்கள் 500 நாட்களுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, அடுத்த அக்டோபரில் வருது அப்படின்னா 500 நாள் முடியிருக்கு அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல அவங்க சொன்ன 100 திட்டத்துல குறைஞ்சது ஒரு 25-30% திட்டங்களுக்காவது நிதி ஒதுக்கி இருக்கணும், அதை பத்தி பேசியிருக்கணும். எதுவுமே பண்ணல. இப்ப இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் போய் எல்லாம் என்ன சொன்னார்னா, இது மத்திய அரசாங்கம் கண்டிப்பா மோடி கவர்மெண்ட் தான் வரும், ஒரு போன்ல உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாருன்னு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கிட்டே போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தரும் வகையில் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாத்தையும் கைவிட்டு எந்த விதத்திலையும் அந்த பட்ஜெட் இங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இல்லை. இதை ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா, இவர் இதே மாதிரிதான் என்ன பண்ணாருன்னா, அரவக்குறிச்சி இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன சொன்னார்னா, நான் பாஜகவோட தொடர்புடையவன், பாஜக மத்திய அரசாங்கம் நான் சொல்வதை கேட்கும், அதனால அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்கள், அரவக்குறிச்சி தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதி, இங்க இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கரூர் வேலைக்கு போறாங்க, ஈரோட்டுக்கு போறாங்க, இல்லை திருப்பூருக்கு போறாங்க, நான் கண்டிப்பா ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலமா இங்க ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி கொண்டு வருவேன்னு சொன்னவர் தான். சொல்லிட்டு வந்து இங்க என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய பொய் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய லிஸ்ட், அதுக்கு பேரு என் கனவு நமது கோவையான். அவர் கரூர்காரரு, பேரு என் கனவு நமது கோவையான், கனவாவே போயிடுச்சு. கனவு இன்னைக்கு வரைக்கும் நனவாகவே இல்லை. இந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா நம்ம மாதம் வீட்டுக்கு போகிற மளிகை சாமான் லிஸ்ட்டோட ரொம்ப பெருசாக இருக்குது. உலகத்தரத்தில் விமான நிலையம், மெட்ரோ ரயில் சேவை, ஏதாவது பட்ஜெட்டில் கொஞ்சமாக அதில் ஏதாவது பேசியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. கோவைக்கு ஐஐஎம், கோவைக்கு ஐஐஎஃப்டி, தங்க நகை பட்டறை பூங்கா, செமிகண்டக்டர் உற்பத்தி மையம், ஆட்டோமேட்டிக் காரிடார், ஹைட்ரஜன் ஃபியூயல் உற்பத்தி மையம், நெசவாளருக்கு சிறப்பு ஓய்வூதியம், பல்லடம் ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக அறிவிக்கப்படும், கேன்சர் ஹாஸ்பிட்டல், தேசிய முதியோர் நல மருத்துவமனை, 3 ஃபுட் பேங்க்கு, கோவைக்கு புதிய மேம்பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் 6 எம்எல்ஏ தொகுதிக்கு 50 இ சேவை மையங்கள், 6 இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த ஒரு வல்லுநர் குழு. இது வந்து நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், அவர் வந்து 100 ஐட்டம் போட்டிருக்காரு, படித்தோம்னா எல்லாத்தோட நேரமும் வீணு. ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோ வீணாக தான் சும்மா கிடக்குது. இதுல எந்த ஒரு திட்டத்தையும் 100 விஷயத்துல நீங்க வந்து அடுத்த 500 நாட்கள் ஒரு திட்டம், ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கோவை மக்களுக்கென்று கோவைக்கென்று இங்க அறிவிச்சிருக்கிறீங்கன்னா இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, நான் வந்து இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி ஒரு வேட்பாளராக இருந்தவர். வேட்பாளராக இருந்து எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. இந்த தொகுதியின் குறை நிறைகளை எடுத்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் திமுகவுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னா, இப்போ எப்படி வந்து நகைகள்லாம் எடுத்து கடனில் எடுத்து அடகு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்தால் மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு போட்டு தள்ளுபடி பண்ணி மீதி பேர் அம்போன்னு விட்டாரோ, அந்த மாதிரி அங்கே அரவக்குறிச்சியில் ஒரு தடவை அம்போன்னு விட்டாரு. இன்னைக்கு வந்து கோவை மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி சொன்னாரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நான் சொல்கிறேன், அதாவது கார்பரேட் டேக்ஸ், ஃபாரின் கம்பெனி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு கம்பெனிக்கான டேக்ஸ் வரி, அது வந்து 40%-லேருந்து 35% குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இதனால கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா? இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு இல்லை. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறது மிக முக்கியமா இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மெட்ரோவை பத்தி கூட அவர் ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை எடுத்து பேப்பர்ல இருந்து பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு. அதில் 11% ஈக்விட்டி, 4% டெப்ட், 15% மத்திய அரசு போடும், 15% மாநில அரசு போடும், மிச்சம் இருக்கிறத லோனுக்கு போகணும். இது வந்து சராசரியா பேப்பர் படிக்கிற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்க ஒன்றும் புதுசா சொல்லிடலாம் அண்ணாமலை அவர்களே. நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்காவது ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? இதுல 15% மத்திய அரசு ஃபண்டிங் வருதுன்னா அதுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? முயற்சி எடுத்திருக்கீங்களான்னா எதுவுமே இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எம்பி இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம், நீங்கள் எம்பி தரல. இது எவ்வளவு தரமில்லாத ஒரு குறுகிய மனப்பான்மை கொடுக்குது. வரி மட்டும் எல்லாத்திட்ட வாங்கிப்பீங்க. இப்போ இத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்க, வாக்காளர் எல்லாருமே வரி கட்டணும்ல. இந்த 31ஆம் தேதிக்குள்ள ஆக்சுவலாக ஐடி கட்டணும், இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க எல்லாரும்.
எல்லாருமே வரி கட்டுறோம்ல, வரி மட்டும் எல்லாத்தோட வரியும் வேணும் உங்களுக்கு மத்திய அரசு நடத்துறதுக்கு. ஆனால் திட்டங்கள் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எம்பி இல்லைன்னு. நான் சொல்கிறேன், ஒரு திட்டம் அப்படிங்கிறது நம்ம போட்டால் இந்த குறுகிய மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு எந்த ஒரு திட்டம் மத்திய அரசோ மாநில அரசோ போட்டாலும் கூட யாருக்கெல்லாம் போடணும், வாக்கே இல்லாத படித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் கூட. ஏன்னா விலங்குகளுக்கு கூட நம்ம திட்டம் தீட்டுறோமே. விலங்குகள் என்ன வாக்களிக்குதா? விலங்குகள் வாக்களித்து தான் எம்பி செலக்ட் ஆகுறாங்களா? இல்லையே. அதுக்கு கூட நம்ம திட்டங்கள் அரசாங்கத்தில் தீட்டுறோமே. அப்போ தமிழ்நாட்டில் எம்பி இல்லை நாங்கள் தரலங்கிறது உங்களோட ரெட்டை வெளிப்பாடு. இந்த டிராமாவை வெளிக்காமிச்சு திமுகவும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா திமுகவும் இந்த இடத்துல இருக்கிற இந்த மேற்கு மண்டலத்தில் இங்கே இருக்கிற 10 எம்பி அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அங்கே ஓட்டு போடல அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை இதே மாதிரி தான் சொல்கிறீங்க. இது ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அதிமுக அப்படி அல்ல. 234 ஜெயிக்காட்டி ஆட்சி இருக்கும்போது நமக்கு ஓட்டு போடாத தொகுதிகளிலும் கூட அதிமுக அரசு கண்டிப்பா நல்லது பண்ணியிருக்கு. இதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புறேன். அது மட்டும் இல்ல, அவர் பேசுறது ரொம்ப ஓவரா பேசுறார். என்னன்னா அதிமுக அழிஞ்சு கொண்டு இருக்கிறது, அதே மாதிரி திமுக பாஜகவை நோக்கி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், அண்ணாமலை நீங்க மொத்தம் 39 தொகுதியில பிஜேபி கூட்டணி போட்டிட்டது, 21 தொகுதியில டெபாசிட் வாங்கல. நீங்க எப்படி 21 தொகுதியில டெபாசிட்டே வாங்கல? நீங்க பேசலாமா இதை பத்தி? அது அதிமுக இருந்தப்போ நீங்க அரவக்குறிச்சியில் நின்னீங்க, 68,553 ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. அதே அரவக்குறிச்சி தொகுதி இந்த தடவை நீங்க தனியா நின்னப்ப வெறும் 19,000 சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. 26,000 சில்லற ஓட்டு வாங்கினாதான் அரவக்குறிச்சி தொகுதியில டெபாசிட்டே வாங்க முடியும். டெபாசிட் வாங்குறதுக்கு 8,000 ஓட்டு கம்மியாக வாங்கிருக்கீங்க. இங்கே கோயம்புத்தூர் தொகுதி ஒரு 13,000 ஓட்டு அதிகமாக வாங்கி தான் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 3 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், ஆமாம், என்னுடைய தொகுதி சிங்காநல்லூர் தொகுதி தான். நான் அந்த சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்தவன் தான். டெபாசிட்டை விட 1,500 ஓட்டு நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்த நேரத்தில் இங்கே நான் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கிற நேரத்தில் என்னோட இலவச சேவை மையத்தில் ஒரு 30 பேர் 40 பேர் இலவசமாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டதான் மக்கள் சேவை. நீங்க டெபாசிட்டே வாங்கல அரவக்குறிச்சியில் உங்களோட சொந்த தொகுதியில். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? போன தடவை நின்னீங்க, போன தடவை நின்னப்ப எதுவும் பண்ணல. இப்ப எம்பி எலெக்ஷன்ல அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் நீங்க வாங்கின வாக்கு டெபாசிட்டே வாங்கல. மொத்தம் 39 தொகுதியில் 21 தொகுதியில் டெபாசிட் வாங்கல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல சரி கோயம்புத்தூர் வந்தீங்க, இங்க ஊருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இங்க நின்னீங்க. இங்க நின்று இது நாள் வரைக்கும் நீங்க போட்டிருக்கீங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் 50 இ-சேவை மையங்கள் அமைக்கப்படும் 6 தொகுதியிலன்னு. இப்ப 500 நாள் சொல்லி 60 நாள் செலக்ஷன் முடிஞ்சு 10-12% நாட்கள் குறைஞ்சிருச்சீங்க. 88% நாட்கள் தான் இருக்கு. ஒரே ஒரு இ-சேவை சென்டர் எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல. அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது அண்ணாமலை. 3 வருஷம் முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்க அரசியல் பயணத்தை. இன்னைக்கு வரைக்கும் மீடியால பொய்யை மட்டுமே தான் பேசுறீங்க. ஏன் பொய்ன்னு நான் சொல்றேன்னா, அரவக்குறிச்சி சொன்னது பொய், எதுவும் பண்ணல. கோயம்புத்தூர்ல சொன்னது பொய், பட்ஜெட்ல எதுவும் பண்ணல. இப்ப வரைக்கும் இ-சேவை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி பொய் மேல பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க. இது இன்னையோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப ஒரு ஏதோ சுத்தம், நான் எந்த இதுல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாஜக நம்பர் 1 ஊழல் கட்சி. திமுக மாதிரியே தான் எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல 6,500 கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி பாஜக. இதுல யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுல 639 கோடி திமுகவும் ஊழல் செஞ்சிருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள், நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் வருத்தத்தோடு எங்கிட்ட சொல்கிறேன், நான் பதிவு பண்ணுறேன், அண்ணாமலை முடிஞ்சா எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணட்டும், நான் திரும்ப பொது மேடையில் பேச தயாராக இருக்கேன். அண்ணாமலை கூட என்ன சொன்னார், அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் கொடுத்து செக் பண்ணுறாங்க சார், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடி ஆளை வச்சு செக் பண்ணுறாங்க சார், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க சார், மிரட்டிட்டு என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு அண்ணாமலை பார்க்க வருவார், நீங்கள் நிதி கொடுங்க, ஒரு கோடி 1.5 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகிறாரு, நாங்கள் நிதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வண்டியில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நிதி வாங்கிட்டு போகிறாங்க சார் சொல்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஆள் நீங்கள்லாம் இங்கே கோவை மக்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது, கோவை மக்களை பற்றி பேசுறதுக்கு அருகதி இல்லை. இதுவரைக்கும் கோயம்புத்தூருக்கான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக பீரியடில் தான் வந்திருக்கும். திமுக புறக்கணிச்சுட்டே தான் இருக்கும். அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஃபோனில் பண்ணிருங்க, ஒரு ஃபோனில் பண்ண சொல்லுங்க, ஏன் இப்போ பண்ணல? ஒன்றும் பண்ணுறதுக்கு திராணி இல்லை, முடியாது, எல்லாமே ட்ராமா. இன்னைக்கும் அஇஅதிமுக ஆட்சி தான் கோயம்புத்தூருக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்கும். அவங்க பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சிறு குறு தொழிலுக்கு நாங்கள் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கோம், காப்பர் விலையில டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் கோவைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக பயன்படும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இந்த பாஜக சொல்றாங்க. இல்லைங்க, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம பல முறை பேசியிருக்கிறோம்.
சிறு குறு சேர்ந்தவங்க, இந்த லேத் ஒர்க் ஷாப் நடத்தவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி 12%, ஜாப் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் 12% இருந்ததுன்னா 5% கொண்டு வரணும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இவங்க வந்து சும்மா வந்து ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க, ஃபேக்சுவலாக இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். இப்போ பிஜேபி ஒரு சைடு இப்படி பண்ணுறாங்களா, அதே அப்படி எடுத்திங்கன்னா இப்போ வந்து மின் கட்டணம் அதிகமானது, நம்ம எல்லாம் போராட்டம்லாம் நம்ம எடப்பாடியாரோட சொல்லி எல்லா பக்கம் சிறப்பாக நடந்து மக்களுக்காக குரல் கொடுத்தோம். இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு மோட்டர் தயாரிக்கிறாங்க, 1000 ரூபா ஒரு மோட்டரு நீங்கள் விற்கிறீங்க, கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க, மோட்டர் விலை அதிகம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் குஜராத்தில், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க 800 ரூபாய்க்கு அந்த மோட்டர் விற்கிறாங்கன்னா 200 ரூபா மோட்டர் கம்மியாக விற்றுச்சுன்னா அந்த மோட்டரை 1000 ரூபா, நம்ம ஊருக்காரன் 1000 ரூபா மோட்டர் வாங்கும்போது 800 ரூபா மோட்டர் வாங்குவாங்களா? 800 ரூபா மோட்டர் தான் வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் 5 மாநிலம் 6 மாநிலத்தில் தொழில் பண்ணுறவங்க, சரி தமிழ்நாட்டில் நடத்தணும்னா நமக்கு விலை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பிளான்ட்டை இழுத்து மூடிட்டு வேற எந்த மாநிலத்தில் சப்சிடி கிடைக்குதோ அங்கே போயிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கான ராமசாமி, குப்புசாமி, கருப்புசாமி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இழக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மோட்டார் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியை சுற்றி நிறைய லேத் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், அதை விட சிறு குறு தொழில்கள்லாம் இருக்கும். அவங்களாம் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ இல்லை, அந்த மாதிரி பெரிய கம்பெனி இல்லை, நான் ஒரு நடுத்தர கம்பெனி மோட்டார் தயார் பண்ணுறேன், என்னால் கரண்ட் பில் விலை ஏற்றுறங்காடிக்கு என்னால் இது ஏற்ற முடியல அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் இழுத்து மூடிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. இதை நான் மோட்டர் மட்டும் இல்லை, மோட்டரு, பம்பு, ஃபவுண்டரி, டெக்ஸ்டைல் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் சொல்கிறேன். கடுமையாக பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஒன்று இருக்குது. ஒரு கேவிஏக்கு 350 ரூபா இருந்தது, 589 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க. சுமார் நான் வந்து ஒருத்தர் சொல்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவர் சொல்கிறாரு, நான் ஒரு 4 லட்சம் கட்டுற இடத்துல 7 லட்சம் கட்டுறேங்க, 10 லட்சம் கட்டுற இடத்துல 17 லட்சம் கட்டுறேங்க, ஃபிக்ஸட் சார்ஜஸ்னால ரொம்ப பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவும் பாஜகவும் 2 பேருமே 2 பக்கம் அடிக்கிற மத்தள மாதிரி அடிக்கிறாங்க. எம்பிக்கள் இருந்தாலும் இது ரொம்ப குறுகிய மண்ணிலைங்க. என்ன சொல்கிறேன்னா, வரி வாங்குறீங்களே, நான் இங்கே சம்பாதிக்கிற தமிழ்நாட்டில் நான் வந்து டேக்ஸ் கட்டுறேன், அந்த டேக்ஸ் வந்து போகுதல் அரசாங்கத்துக்கு போகுது. அப்போ அது மட்டும் வேணும். ஆனால் இங்கே எம்பி ஆனால் தான் செய்வோம் அப்படின்னா சரி, நான் ஒன்று சொல்கிறேன். எத்தனை தடவை மோடி கூப்பிட்டு வந்தார் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு? மோடி அவர்களை எத்தனை தடவை கூப்பிட்டு வந்தாங்க? இத்தனை தடவை வந்து கோயம்புத்தூருக்கே வந்தீங்களே மோடி, இத்தனை தடவை கோயம்புத்தூர் மக்களுக்காக ஒரு திட்டம் கொடுத்தீங்களா? இதை விட்டு நீங்கள் போய் மைக் பிடிச்சி எடுத்துன்னு திருக்குறளை தமிழில் பேசினா உடனே நாங்கள் வந்து நீங்கள் தமிழக மக்களுக்கு நல்லா பண்ணுறீங்கன்னு நம்பிடுமா? நம்ப மாட்டோம். நீங்கள் வந்து என்ன வந்து இப்போ இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் மக்களுக்கு திட்டங்களாக என்ன பண்ணியிருக்கிறீங்க அதைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் வாயில் என்ன வேணால் பேசலாம், திட்டமாக என்ன வந்துச்சுன்னு பார்க்க முடியும். இது அண்ணாமலை அவர் எத்தனை தடவை கூட்டிகிட்டு வந்தவர், இவ்வளோ பேசினவர், ஒரு திட்டத்தை வாங்கி தர முடியலையா அவரால்? ஹாட்லைன் என்னாச்சு? ஹாட்லைன் எங்கேஜாக இருக்கா அண்ணாமலை? எங்கள் லைன் எங்கேஜாக இருக்கா? இல்லை ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்களா? ரீசார்ஜ் பண்ணி தரணுமா? ஏன் அந்த ஹாட்லைன் நம்பர் எங்கே இருக்குது? இப்போ பேச முடியலையா? அப்போ இந்த பொய்யெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரில் வந்து நின்று ஓட்டு வாங்கிட்டு போனீங்க. அரவக்குறிச்சியில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கிற அரவக்குறிச்சியில் ஏன் 2வது இடம் நிற்கல? 2வது இடம் நின்னா டெபாசிட்டே வாங்கியிருக்காரு. பாஜக கண்டித்து திமுக வந்து ஆர்ப்பாட்டம் அதிமுக வந்து கடுமையாக முதல் தடவையே பட்ஜெட் அறிவிச்சோன்னே முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான். இது மிகப்பெரிய ஏமாற்றம்னு கொடுத்தாங்க. அப்போ தான் மின்கட்டண உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் நடத்தினோம். அது மட்டும் இல்லை, அந்த போராட்டத்தை நாங்கள் நடக்கிறோம், அதை திசை திருப்பணும், மடை மாற்றணுங்கிறதுக்காகவும் திமுக இந்த போராட்டத்திற்கு முன்வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்குன்னா திமுக எதுக்கு கை கோத்துட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்க? பாஜக கூட நீங்கள் கலைஞருக்கு காயின் ரிலீஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஆகாதுன்னா மத்திய அரசு எப்படி அப்ரூவ் பண்ணுது? எப்படி காயின் ரிலீஸ் ஆகுது? ரைட்டுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்ல விரும்பல, யார் வந்தாங்க அங்கிருந்து, யாரோட மருமகன் நீங்கள் பார்த்தாங்க ஃப்ளைட்டில் வந்து, என்ன நடந்தது? அப்போ இவங்களுக்கு தொடர்பு இல்லாமையா இருக்குது? பாஜகவுக்கு திமுகவுக்கும் 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து அவ்வளோ பேசுகிறாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, எல்லாரோட ஃபைல்ஸு கையில் வச்சுருக்கேன், உடனே அது பண்ணி இது பண்ணி மொத்த ஃபைலே கொண்டு போய் கவர்னர்கிட்ட கையில் கொடுத்தாரு. பாஜக போட்ட கவர்னர் தான் அவர் கையில் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அண்ணாமலைக்கு தெரியுமா இந்த அமைச்சர்கள் திமுகவில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு? அதை வந்து வெளியிட்டாராமா அவர். அது கூகுள்லேயே பாதி இருக்குது, முக்கால்வாசி இருக்குது. மிச்சம் இருக்கிற 25% நான் இந்த யூடியூப்பில் பார்த்தேன். சூர்யா அவர் வந்து திருப்பி சூர்யா கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அது ஏதோ புலனாய்வு பண்ண மாதிரி எடுத்து அவர் வெளியிட்டேங்கிறாரு. திமுக ஊழல் கட்சி தான், வெளியிட்டது தப்புன்னு சொல்ல. வெளியிட்டு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கீங்க? ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப எடுத்து ஒரு ஸ்லைடை போட்டு வெளியிட்டீங்க, கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிங்களான்னு இல்லை. இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேணாமா அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு? இன்றைக்கும் வந்து எத்தனை பேர் அதான் சொல்கிறாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறவங்க அண்ணாமலையோட தொடர்பு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே.
கோவை மாநகராட்சி 12 நாளுக்கு வந்து 27 லட்ச ரூபாய் டீ செலவு பண்ணதா வெள்ளூர் குப்பை கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க கணக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரே வழியில் சொன்னோன்னா இந்த தீ அணைப்பு இதுக்காக சொல்லியிருந்தாங்க. டீயை வச்சு அணைச்சிருப்பாங்க கூட, அப்போ கூட அவ்வளோ செலவாகுமான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. டீ இருக்கு, அணைக்கணும், அதுக்கு டீ சாப்பிட்றது நான் பார்த்தேங்க. இது வந்து திமுக வந்து விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, நம்ம எல்லாரும் கரண்ட் பில் இருக்கோம். அவங்க வந்து பட்ஜெட் வந்து எதிர்க்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ வீடு கட்டணும்னா நம்ம அப்ரூவல் வாங்குறது சாதாரணமாக ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடுக்கு அப்ரூவல் வாங்கினா கோயம்புத்தூரில் ஒரு 76,000 ரூபா 80,000 ரூபா கட்டுறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது. டபுள் மடங்கு ஆயிருக்கு. இன்னைக்கு வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் லோன் போட்டு தான், எத்தனை பேர் லோன் போட்டு தான் வீடு வாங்குறாங்க, அப்பார்ட்மெண்ட் அது இதுன்னு. இல்லை சொந்தமாக வீடு கட்டுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் போட்டு கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ரூவலுக்கு மாநகராட்சி சென்னையிலலாம் ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா, கோயம்புத்தூரில் 88 ரூபா, கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி அடுத்த கட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா 70, 84, 75ன்னு சொல்லி கீழே நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இது அமல்படுத்தினது மூலமாக நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு, மிகப்பெரிய பாதிப்பு. இது விஞ்ஞான ஊழல் மாதிரி தான் இதுவும். இது எதுவும் அறிவிக்கவே இல்லைன்னா சட்டசபையில் முதல்ல சொன்னாங்க, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக பண்ணிட்டாங்க திமுக. இதனால மக்கள் வீடு கட்டுறவங்களாம் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. இது பால் விலை ஏற்றுறீங்க, வீட்டுக்கே ஏற்றுறீங்க, கரண்ட் பில்லு ஏற்றுறீங்க, தண்ணி வரி ஏற்றுறீங்க, எல்லா வரியும் ஏற்றுறீங்க. இது எல்லாத்தையும் ஏற்றிட்டு மக்களை போட்டு ஒரு சைடு துங்கப்படுறதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஏன்னா 500 ரூபா நம்ம பாக்கெட்டில் இருந்தது, இன்னைக்கு 500 ரூபா தான் இருக்குது. நீங்கள் விலைகள் மட்டும் பூரா ஏற்றிட்டீங்கன்னா இன்னைக்கு மளிகை சாமானத்துலேருந்து எல்லாமே மக்கள் பட்ஜெட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, கரண்ட் பில்லை எடுத்துட்டிங்கன்னா 2.47 கோடி கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் 1 கோடி பேர் வந்து 100 யூனிட் கம்மியாக தான் பண்ணுறாங்க. 100 யூனிட் கம்மியாக தான் கரண்ட்டே பயன்படுத்துகிறாங்க. அது வந்து இலவசம், புரட்சி தலைவி அம்மா அவர் அறிவிச்சாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மை மக்கள், எளிய மக்கள் இன்னைக்கு அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இப்படி போட்டு ஒடுக்குனீங்கன்னா எப்படி மக்கள் கஷ்டப்படுவாங்களா? யூனியன் பட்ஜெட்டில் டெவலப்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கணும், இது வந்து ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ஒன்று இருக்கணும். ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு இல்லைங்கிறது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்ஜெட்னு ஒன்று ஒதுக்குவாங்க, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 0, இன்னுமே தனியாக ஒதுக்கவே இல்லை. இப்போ வந்து அது மட்டும் இல்லை, இப்போ நான் கோயம்புத்தூரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஐஏஎம் கோயம்புத்தூர்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு இன்னும் நிதி ஒதுக்கணும்ல, இல்லை வந்து ஐஎஃப்டின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த தொழில் நிறுவனங்கள், பேட்டைகள் அது இதுன்னு சொல்கிறாங்கன்னா, அது முதல் நிதி ஒதுக்குனாதான் அப்புறம் அறிவிப்பு வரும், ஸ்கீமாக வரும், அது எக்ஸிக்யூஷன் ஆக அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். இதில் மேலேருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாமே விளம்பரம் மட்டும்தான், விளம்பரத்தை தாண்டி எதுவுமே இல்லை. இது வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் தான் தமிழகத்துக்கு. கோயம்புத்தூருக்கு எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு அண்ணாமலை வந்து என்ன அதாவது இன்னொன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து அதிகமாக ஜெயிச்சோம். நான் சொல்கிறேன் அண்ணாமலை சேலஞ்ச் பண்ணுறவங்கள, நீங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணி நடைப்பயணம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ட்ராமா பண்ணி போய் ஃபோட்டோ எடுத்து தோல் மேலே கை போட்டு ஒரு ஃபோட்டோ, பொரோட்டா போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தோசை சுடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, டீ ஆத்துற மாதிரி ஒரு ஃபோட்டோ, விதவிதமாக இத்தனை ட்ராமா பண்ணி இத்தனை ஃபோட்டோ எடுத்து கடைசியாக நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் கையெடுத்து கும்பிட்டு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 6% கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் அதிகமாக இல்லை, கோயம்புத்தூரில் வாங்கிடல. உடனே இல்லை நான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கேன். நான் சொல்கிறேன் 100க்கு 90 மார்க் வாங்குறவங்களுக்கும் 150க்கு 100 மார்க் வாங்குறவங்களும் ஒன்றா? 100க்கு 90 மார்க் வாங்க 90%, ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா நான் 100 மார்க் வாங்கிட்டேன், எத்தனைக்குப்பா? 150க்கு. அப்படின்னா அப்படி தான் இருக்குது அண்ணாமலை சொல்கிறது. ஐபிஎஸ் அதிகாரி, இந்த பேசிக் கணக்கு கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை கேள்வி கேட்டதுக்கு என்னென்னமோ எல்லாம் பேசினார் அன்றைக்கி அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ விமான நிலையத்தில். 6% நீங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஓவராலாக பாஜக 2014 தனியாக நின்னப்போ 18.8% வாங்கிச்சு. அதை விடவும் 6% நீங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க. அண்ணாமலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிமுக பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் அதிமுக தயவுலாம் நீங்கள் இங்கே எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லை. எதிர்கட்சியாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை. ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை. ஆளுங்கட்சியாக உட்காந்தவங்களே அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு ஆணவம்? மக்கள் பணி செய்யுங்க. நீங்கள் வந்து பாரதத்தோட பிரதமர் நரேந்திர மோடியே வந்து இப்போ இங்கே பக்கத்தில் இருந்தாலும் ஏன் வயிற்றுக்கு ஃபஸ்ட்டு நான் தாங்க சாப்பிடணும்? இங்கே இருக்கிற ராமசாமி குப்புசாமிக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் சாப்பிடணும். அவங்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வரீங்க? இப்போ கோவை பாராளுமன்றத்தில் இப்போ இன்னைக்கு நான் பேசிட்டு இருப்போ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னால் வாங்கி தர முடிச்சிருக்குன்னா நான் சந்தோஷப்படுறேன். அந்த அண்ணன் பெனிஃபிட் ஆகிருக்காருன்னு. நீங்கள் பெரிய மாநில தலைவர், நான் கவுண்டிங் வர முடியாது, எனக்கு வந்து ரொம்ப பிஸி, நிறைய விஷயம் பார்க்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும், எல்லாமே பாருங்கள், வேணாம்னு சொல்ல. இந்த தொகுதி மக்களுக்கு என்ன பயன் கொடுத்தீங்கன்னா ஒரு பயன் கிடையாது. அவர் வந்து
சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவரோட தொகுதியில் எம்எல்ஏ இந்த இதில் அரவக்குறிச்சியில் டெபாசிட் வாங்கல, 21 தொகுதியில் டெபாசிட் வாங்கல எம்பி இதில். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்களோட நின்னப்போ 68,000 ஓட்டு வாங்கியிருந்தாரு, 19,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பண்ணி சிபி ராதாகிருஷ்ணன் அவரோட 1% கம்மியாக தான் வாங்கியிருக்காரு, ஓவராலும் கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. இவருக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு அதிமுக பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை. இதில் பாஜகவில் வந்து சேர்றாங்கன்னு வாய் புத்தம் போய் சொல்றாரு. இதில் வந்து 134 அறிவிப்புகள் கொடுத்தீங்களே அதிமுக, என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேன், மத்திய அரசாங்கம் உங்களுக்கு, ஆட்சி அமைச்சது நீங்க, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 100 அறிவிப்புகள் கொடுத்து ஒரு அறிவிப்புக்கு நீங்க பதிலே சொல்லாமல் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? இந்திய யூனியன்ல எந்த தேர்தலையும் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்காரெல்லாம் இங்கிருந்து நிற்கிறது ஒரு அந்நியமாக பார்க்கறது அதிகமாக நாங்கள் பார்க்கலங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. சப்போஸ் அவர் அங்கே இருந்தாரு, அவர் வீடே இங்கே இருக்காரு, இங்கே தான் தங்கி இருக்காரு. இப்போ நிறைய பேர் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊர் மாறி அந்த ஊர்லேயே தங்கி அந்த ஊர்லேயே வாழ்றவங்க அந்த ஊரில் நிற்கிறது உண்டு. இப்போ நான் சம்மந்தம் இல்லை, இப்போ நான் போய் கரூரில் நிற்கிற மாதிரி தான் அவர் இங்கே நிற்கிறது. எங்கள் வீடு எல்லாமே இங்கே இருக்குது, நான் போய் என் கரூரில் நிற்கணும். ஒன்று, எனக்கு இங்கே என்ன டெபாசிட் கிடைக்காது, இங்கே ஆதரவு இல்லைன்னு இருக்கும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நின்னப்போ எவ்வளோ ஓட்டு அவர் பூத்தில் வாங்கினான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒன்றும் வெளிப்படையான விஷயம் தான், அவர் ஒன்றும் தனியாக ஒன்றும் இது பண்ணல. நாம் இங்கே வந்து நின்னோன்னே நிற்கக்கூடாதுன்னு போய் சட்டையவா பிடிச்சோம் இல்லை. நீங்கள் ஏன் இங்கே நிற்கிங்கிற கேள்வியை கேட்டோம், அவர் அதுக்கு பதில் சொல்லல. இல்லை கோவையை சிங்கப்பூராக மாற்றணும், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டுக்கே கொடுக்கறத விட அதிகமான ஒரு மேனிஃபெஸ்டோவை கோயம்புத்தூருக்கு மட்டும் கொடுத்தாரு. நீங்கள் ஏன் செய்யலாங்கிற கேள்வி தானே முன் வைக்கிறோம். மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. இந்த மாதிரி பேசுகிறவங்க நாளைக்கு வருவார், 2026 தேர்தலில் இப்போ வருவார், நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லுவார், செய்ய மாட்டார். அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற நேரம் இதுதான். அதுக்காக தான் இந்த பிரச்சனை. அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு நீடிக்குதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் எங்க நீடிக்கிறதுங்க, அதை ஆரம்பித்து ரொம்ப நாளாக பயங்கர ஒரு பாண்டட் ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டு இருக்கு. அது பிரேக்கப்பே கிடையாது. அண்ணாமலைக்கும் திமுக அமைச்சர்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஏங்க, அவர் வந்து கிரஷர் நடத்துறாரு, எம்சாண்ட் வச்சு இது பண்ணுறாரு, என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மிரட்டி காசு வாங்கினாங்க, இங்கே வசூல் பண்ணியிருக்காங்க எல்லார்கிட்டையும். நான் இது வந்து தனிப்பட்ட தாக்குதலுக்காக பண்ணணும். எனக்கும் அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசுறதுன்னா நானும் பேசுகிறேன், வாங்க பேசலாம். நியாயம் இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சில் நியாயம் இல்லைன்னா நாங்கள் இப்படி தான் கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணாமலை உண்மையாலுமே திராணி உள்ள ஒரு ஆளாக இருந்தால் பதில் சொல்ல சொல்லுங்கள். ஏன் கோயம்புத்தூர் பல்லேன்னு பதில் சொல்ல சொல்லுங்கள். ஏன் வந்து 68,000 ஓட்டு வாங்கினதில் அதிமுக தயவு இல்லாமல் இன்னைக்கு தனியாக நின்று இவ்வளோ மோசமாக போனது, இப்போ 19 டெபாசிட் விட கம்மியாக வாங்கிருக்கீங்க, பதில் சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் அண்ணாமலை வந்து எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை பேசுறதுக்கு கூட தகுதி கிடையாது. ஏன்னா நீங்கள் கட்சி வளர்த்துட்டு பேசுங்க. ஒரு மாபெரும் இயக்கம் அஇஅதிமுக, இத்தனை தொண்டர்கள் இருக்கு, இத்தனை பேர் இருக்கோம். இந்த இயக்கத்தை பற்றி பேசுறதுக்கான தகுதின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு இந்த வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டேன். 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு நான் போய் ஒரு பெரிய கம்பெனி 50 வருஷம் நடத்துகிற உனக்கு தொழில் பண்ணவே தெரியலன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஃபஸ்ட்டு தொழில் பண்ணி காமிக்கணும், எனக்கு தொழில் பண்ண தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீயும் தகுதியான ஆள் தான்ப்பா பேசு அப்படின்னு சொல்லணும்.